நான் நேற்றைய தினத்தில் ஒரு வசனத்தை காட்டி கொடுத்தேன். நேற்றைய தினத்தில் வராதவர்களுக்காக அதை மறுபடியும் காண்பித்துக் கொடுக்க விரும்புகிறேன். மல்கியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2வது அதிகாரம். மல்கியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் 2வது அதிகாரத்தில் ஆண்டவர் தன்னை சுடித்து சொல்லுகிற காரியத்தை அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. 11வது வசனத்தை வாசிக்கலாம். யூதா ஜனங்கள் துரோகம் பண்ணினார்கள். யூதா ஜனங்கள் துரோகம் பண்ணினார்கள். இஸ்ரவேலிலும் எருசலேமிலும் அருவருப்பான காரியம் செய்யப்பட்டது. கர்த்தர் சிநேகிக்கிற பரிசுத்தத்தை போதும். கர்த்தர் சிநேகிக்கிற பரிசுத்தத்தை அவர்கள் எப்படி பரிசுத்த குலைச்சலாக்கினார்கள் என்பதை கீழே எழுதியிருக்க, அதை வாசித்திரலாம். அதுக்கு நான் விளக்க விரும்புகிறேன். யூதா ஜனங்கள் துரோகம் பண்ணினார்கள், பரிசுத்த குலைச்சலாக்கி அந்நிய தேவதைகளின் குமாரத்திகளை விவாகம் பண்ணினார்கள். இப்படி என்னுடைய பரிசுத்தத்தை பரிசுத்த குலைச்சல் ஆக்கினார்கள். பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. இந்த ஊர் வழக்கத்தின்படி அல்லது இலங்கையின் முறைமையின்படி நீ யாரையாவது லவ் பண்ணுறியோ கவ் பண்ணுறியோ தெரியாது. ஆனால் கவ் பண்ணும் போதே கொஞ்சம் பார்த்து பண்ணு. நீ ஒரு ஆண்டவருடைய பிள்ளை அல்லாத அந்நிய நுகத்திலே நீ போய் விழுந்து விட்டாய். வாலிப பிள்ளைகளே கேளுங்கள், பெரியவர்களே உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள். நீ விழுந்து விட்டால் நீ கர்த்தரை பரிசுத்த குலைச்சல் ஆக்குகிறாய். துரோகம் சொல்றார் ஆண்டவர். துரோகம். ஐயோ பிரதர், எனக்கு யாரும் சொல்லிக் கொடுக்கல, அதனால முன்னாலே காதல் பண்ணி நான் அவனை கல்யாணம் பண்ணிட்டேன், அவளை கல்யாணம் பண்ணிட்டேன்னு சொன்னா இப்போமாவது மனம் திரும்பி போய் கையில் காலையாவது உளுந்து ஆண்டவர்கிட்ட கொண்டு வந்துருங்க. This is very important. Do not think human கல்யாணம் பண்ணுறது பிரதர். அங்கே மதம் எங்கே வருது? மதம் இல்லை, மார்க்கம் இடையில வருது. கிறிஸ்தவ மதம் அல்ல, கிறிஸ்தவ மார்க்கம். இட் இஸ் அ வே. இந்த வழியில் போகிறவனும் இந்த வழியில் போனவனும் எலியும் தவளையும் கல்யாணம் பண்ணிக்கிடுச்சான். எலி சொல்லிச்சு நான் ஃபாஸ்ட்டாக ஓடுற ஆள். தவளை சொல்லிச்சு நான் ஹேர்டில்ஸ்லாம் டக்குன்னு தாண்டி விடுற ஆள். அப்போ நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணோன்னா வின் பண்ணுறோன்னு ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணுறதுக்கு அடையாளமாக தாலி கட்டுற மாதிரி காலை கட்டிக்கிட்டாங்க. ஏன்னா கல்யாணத்துக்கு அப்படி தான் சொல்லுவாங்க, ஒரு காலில் கட்டு போட்டு விட்டா சரியாக போயிடணுன்ட்டு. ரெண்டு பேரும் காலை கட்டிக்கிட்டாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. தவளை சொல்லிச்சு தண்ணியில் நீச்சல் அடிக்கணும் போல இருக்குது. எலி சொல்லிச்சு ஐயோ பாவை என்னை கொன்றும். ஆமாம், ஏன்னா அதுக்கு தண்ணியிலையும் இருக்க தெரியும், தரையிலையும் இருக்க தெரியும். எலிக்கு நல்லா கவனிங்க. அடுத்த மார்க்கத்தை வேற திருமணம் பண்ணும்போது நடக்கிற காரியத்தை பாருங்க. தவளைக்கு தரையில இருந்து ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன், அத்தான் ஹாலிடே வந்துட்டு பீச்சுக்காவது கூட்டு போறோம். எதுக்கு? தண்ணியிலே போய் முங்கிட்டு வரணும். ஆமா, அது தண்ணியை கண்ட உடனே அதுக்கு ரொம்ப குஷி ஆயிடுச்சு. எலி கொஞ்ச நேரம் சரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், அங்கே போய் நம்மளை சமாளிச்சுக்கலான்னு போச்சுது. இவளை சமாளிச்சுக்கலாம். அங்கே போய் தண்ணியில் விழுந்தவங்க அத்தான் பொத்தானாய் உள்ளே விழுந்துருவான் பொத்துன்னுட்டு அப்படின்னு சொல்லிச்சு. ஆனால் தவளை பக்கத்தில் தண்ணியை பார்த்த உடனே ஒரே தாவல், அது குஷி வந்துட்டு. எலிக்கு என்னாச்சு? செத்து மிதந்துருது. ஆமையா, ஆமாம். நல்லா கவனிங்க. மனைவியை திருப்திப்படுத்துறதுக்காக அங்கே போன ஒருத்தர் சொன்னார் என்கிட்ட, ஒரு நல்ல இன்ஜினியர் எனக்கு தெரியும் சென்னையில், நல்ல பக்திமான். ஆஃபீஸில் அவருக்குன்னு ஒரு தனியாக ஒரு ஆஃபீஸ் வச்சுருந்தார். காலையில் 8:30 மணிக்கு தான் மற்ற ஸ்டாஃப்லாம் வருவாங்க. அவர் பெரிய ஒரு இன்ஜினியர், அவர் ஆர்கிடெக்ட்லாம் பண்ணுவார். ஆனால் 8 மணிக்கே போய் முழங்கால நின்று ஜோம் பண்ணுவார். நான் பார்த்துருக்கேன். திருமணம் ஆச்சு. திருமணம் ஆனோன்னு சொன்னார், அண்ணே ஆண்டவருக்குள்ளே வர்ற மாதிரி இருக்கா. எப்படி வர்ற மாதிரி இருக்கா, ஆனால் காசு நிறையா இருக்குண்ணே. என் பிஸ்னஸுக்கு காசு வந்துட்டு வைங்க, நான் கோஹோன்னு போயிடுவேன்னாரு. நான் சொன்னேன், பிரதர் கொஞ்சம் யோசித்து ஜோம் பண்ணுங்க. இல்லைண்ணே காசு 2 கிலோ நகையை போடுறாங்கண்ணே. சரி போடு.
ஒரு நாள் ஃபோன் பண்ணுறேன், எடுக்கலை. பிரதர் என்ன எடுக்கலை, நான் ரொம்ப அவசரமாக கூப்பிட்டேனே, என்ன செய்கிறதுன்னு. அவள் சினிமா பைத்தியம், அவள் சினிமா கொட்டை போடணுன்ட்டா. நான் மனைவி பிரிஞ்சு போயிடக்கூடாதுன்னு நானும் போனேன். நீர் அங்கே போய் என்ன செஞ்சு கண்ணை மூடிக்கிட்டே இருந்தேன். டிக்கெட் வாங்கி கொடுத்துட்டு கண்ணை மூடிட்டு. எதுக்கு உனக்கு இந்த பாடு? சினிமாவுக்கு போனாராம், கண்ணை மூடி. நான் காதில் பாட்டு கேட்டிருக்குமே, காதல் பாட்டு, அதை என்ன செஞ்சிரு. உங்களை மாதிரி இந்த மாதிரி கேள்வி கேட்பாங்கன்னு தெரிஞ்சாங்கன்னா நான் அதுவும் பஞ்சையும் எடுத்துகிட்டு போயிருப்பேன். நல்லா தான் இருக்கும், காசு பணம் பார்த்தா நல்லா இருக்கும், அழகாக இருக்கா பார்த்தா, மூக்கும் முழியுமா இருக்கும். மூக்கும் முழியமாக இருந்து பார்த்து நீ டொம்முன்னு விழுந்துட்டீன்னா காதலில் நீ முழிச்சுக்கிட்டு நிற்க வேண்டிதான். திங்க் பிஃபோர் யூ ஸ்டார்ட் ப்ரப்போசிங் ஈச் அதர். ஆமாம், பெரிய குடும்பம் வருது. என்ன பெரிய குடும்பம்? கர்த்தருடைய குடும்பத்தை காட்டிலாம் பெரிய குடும்பம் வந்துட்டு. பெரிய வீடு, ஒரு பெரிய வீட்டில்னா முதல்ல சொல்லிட்டேன், பெரிய குடும்பம் கர்த்தருடைய குடும்பம் தான் பெருசு. எந்த ஊருக்கு போங்க, அங்கே கர்த்தருடைய குடும்பம் தான் பெருசு. ராக்கெட்டில் போன ஆம்ஸ்டாங்களும் காலை நிலாவில் வைக்கும் போது சொன்னது அல்லேலூயா, கர்த்தர் குடும்பம் அங்கேயும் வச்சாந்துட்டு. கர்த்தருடைய குடும்பத்தை விட்டு வெளியே போய் பார்க்காங்க. ஏழையாக இருக்கட்டும், பரவாயில்ல, ஏழையாக இருக்கட்டும், ஆண்டவருக்கு உண்மையாக இருந்தா அந்த மாதிரி பாருங்கள். உங்கள் பிள்ளைங்களுக்கு பாருங்கள், பிள்ளைகளே நீங்களும் இப்படி பாருங்கள். இங்கே தான் தெளிவாக சொல்லியிருக்குது. அதை துரோகம் சொன்னது ஆண்டவர், அது தனக்கு ஒரு பெயர் கொடுக்கிறார், கர்த்தர் சிநேகிக்கிற பரிசுத்தம். அப்போ நான் ஒருத்தர்கிட்ட அன்பாக இருக்கிறேன்னு சொன்னால் அன்பு நிமித்தம் அவருக்கு பிடிக்காத நான் செய்ய மாட்டேன். இயேசுவை நேசிக்கிறீங்களா? இயேசுவை நேசிக்கிறீங்களா?